5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ பாடுகளை அனுபவிச்சு சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் எல்லாவற்றையும் இழந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை தான் தாகமாயிருக்கிறேன். ஜீவ ஊற்று நான் தாகமா இருக்கிற இடத்துல வாங்க அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தாகமா இருக்கிறேன் அப்படி சொன்னதுக்கான அர்த்தம் உடம்புல இருக்க எல்லா ஸ்ட்ரென்த்தும் போய் ட்ரைன் ஆகி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் விதத்தை ஆராய்ந்தா தெரியும். இது ஒட்டுமொத்த ஜனங்களுக்கான ஆத்ம பாரமாக ஒரு ஏக்கமாக தான் வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து சிறையில் மறித்தது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காக அல்ல, ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களுக்காகவுமே அவர் மறித்தார். ஆனால் இன்னும் பல ஜனங்கள் ஆண்டவரோட அன்பை அறிந்து கொள்ளாமல் ரசிக்கப்படாமல் அறிந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பாவோட பிள்ளைகளாக அவரோட தாகத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. ஸோ இனினாச்சும் அப்பாவோட தாகத்தை தீர்க்கிற விதமாக எல்லா ஜனங்களுக்கும் இயேசு சுவாமியோட சிலுவையோட அன்பை சொல்லுவோம், அவங்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்திருப்போம். God bless you.